ஆதித்யாவின் கண்கள் பற்றி எரிந்து கொண்டிருந்தன. ஏன் மற்ற எல்லோரும் கூட அவந்திகாவின் இந்த குணாதிசயத்தை பார்த்து அதிர்ச்சியாகிவிட்டார்கள். இப்படி ஆதித்யாவிடமே எந்த பயமும் இல்லாமல் பேசுவாள் என்று யாரும் நினைத்து பார்க்கவில்லை. அதோடு நிறுத்தி கொள்ளாமல் அவரை நோக்கி சவால் விட வேறு செய்கிறாளே. நான் மறுபடியும் கேக்குறேன், நீ என்ன சொன்ன? ரவிச்சந்திரனை அரெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு தகுதி இல்லையா? பொறுமையை அவனது குரல் தத்தெடுத்து இருந்தாலும் அவனது கண்களில் நெருப்பு பொறி பறந்து கொண்டிருந்தது. அவனை ஆர்வமின்றி பார்த்தவள், எத்தனை தடவை ஆமா நீ தகுதி இல்லாதவன் தான் என்று அவந்திகா மீண்டும் சொல்ல ஆதித்யாவை சுற்றி இருந்த காற்று உறைந்து போய்விட்டது. உடனேயே முகத்தை மாற்றிக்கொண்டவன், நான் எந்த வகையில தகுதி இல்லாதவன்னு நீ சொல்லணும். சொல்லலனா ஜெயிலுக்கு போக ரெடியாகிரு. அவந்திகாவின் கண்களை கூர்மையாக பார்த்தபடி சொன்னான் ஆதித்யா. அதையும் பார்க்கலாம் என்றாள் அவந்திகா. என்ன அடித்தாலும் அசர மாட்டேன் என்பவளை என்ன செய்ய? அத்தோடு நிறுத்தி கொள்ளாமல், ஆதித்யா செங்கப்பா, நான் உனக்கு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னு விரும்புறேன். அது என்னன்னா, நீ இப்பயே கிளம்பிட்டனா நீ தேவையில்லாம அவமானப்பட வேண்டியது இருக்காது. பெரிய மனதோடு அறிவுரை வழங்கினாள் அவந்திகா. என்ன சொன்ன என்று அவந்திகாவை பார்த்து கத்தினான் ஆதித்யா. அவனது இடுங்கி இருந்தன. அவந்திகா, எதுக்கு இந்த மாதிரி நான்சென்ஸ் பேசிட்டு இருக்க? அதட்டினார் சுலோ. தேவையில்லாமல் இவள் ஏன் ஆதித்யாவை பகைத்துக் கொள்கிறாள் என்ற எண்ணம் அவருக்கு. மிஸ்ஸஸ் சந்திரன், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நான் எதுவும் நான்சென்ஸா பேசல. நான் மிஸ்டர் செங்கப்பாவுக்கு சின்சியரா அட்வைஸ் பண்றேன். ஏன்னா அவரோட பொட்டிய கட்டிட்டு கிளம்புறதுதான் அவருக்கு நல்லது. பொறுமையாக எடுத்துரைத்தாள் அவந்திகா. மீண்டும் ஒருமுறை சத்தம் போட்டு சிரித்த ஆதித்யா சட்டென்று முகத்தை சுருக்கி கொண்டு, என்கிட்ட இப்படி பேசுற கட்சி யார் உனக்கு கொடுத்தது என்று கேட்டான். நான் தான் கொடுத்தேன் என்ற ரவிச்சந்திரன், அதுல உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா என்று வேறு கேட்டு வைத்தான். மீண்டும் வெடித்து சிரித்த ஆதித்யா, அஃப்கோர்ஸ் எனக்கு இருக்கு. மென், இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க என்று தனது ஆட்களுக்கு உத்தரவிட்டான் ஆதித்யா. யாராவது அவனை தடுப்பார்களா என்று பார்க்க அவன் ஆர்வமாக இருந்தான். யார் தடுக்க வந்தாலும் அவங்களையும் தூக்கி உள்ள போடுங்க, அது யாரா இருந்தாலும் சரி. மொத்த சந்திரன் குடும்பத்தையும் உறுத்து பார்த்தபடி சொன்னான் ஆதித்யா. அவனுடைய ஆட்கள் ரவியையும் அவந்திகாவையும் நெருங்க அவர்களின் குடும்பத்தினரின் இதயம் பலமாக துடிக்க ஆரம்பித்தது. இதையெல்லாம் பார்த்த வித்யுக்தாவின் முகத்தில் ஏளன சிரிப்பு உதிர்த்தது. முட்டாள் என்று அவளது இதயம் அவந்திகாவை பார்த்து கை கொட்டி சிரித்தது. அவளது பார்வையில் அவந்திகா அவள் இதுவரை பார்த்த முட்டாள்களுள் ஒருவள். ஆனாலும் வெயிட் என்றபடி நிகழ்வை குறுக்கிட்டாள் வித்யுக்தா. இவள் குரலை கேட்டதும் ரவியும் அவந்திகாவையும் கைது செய்ய போய்க் கொண்டிருந்த ஆதித்யா கூட்டி வந்திருந்த ராணுவ ஆட்கள் நின்றுவிட்டனர். ஆதித்யாவை பார்த்து சிரித்தவள், மேஜர் ஆதித்யா செங்கப்பா, நைஸ் டு மீட் யூ. நான் வித்யுக்தா மாதவன், டெல்லியில இருந்து வந்திருக்கேன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அவனுக்கு கை குழுக்க தனது கையை நீட்டினாள். அவளது பெயரை கேட்டு ஒரு வினாடி தடுமாறியவனின் முகத்தில் அடுத்த வினாடியே ஒரு பளிச் சிரிப்பு வந்து ஒட்டி கொண்டது. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் மிஸ் மாதவன். ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ என்று கேட்டபடி அவளது கையை குழுக்கினான் ஆதித்யா. நான் இங்க என்னோட தாத்தாவோட ஆர்டர்னால தான் வந்திருக்கேன். தாத்தா சந்திரன் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ண என்னை இங்க அனுப்பி வச்சாரு. அதனால அவங்களோட கேஸ நானும் கொஞ்சம் விசாரிக்கணும்னு நினைக்கிறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு கொஞ்சம் அதுக்கு டைம் தர்றீங்களா என்று கேட்டாள் சிரித்த முகத்துடன். அவன் அதற்கு ஒத்துக்கொள்ளவும் இல்லை, அதே நேரத்தில் மறுக்கவும் இல்லை. எவ்வளவு டைம் வேணும் மிஸ் மாதவன் என்று கேட்டான் ஆதித்யா. ரொம்பலாம் இல்ல, ஒரு 2 நாள் மட்டும் தாங்க. 2 நாளுக்கு அப்புறம் சந்திரன் ஃபேமிலியால எந்த ப்ரூஃபும் அவங்களால நிரூபிக்க ப்ரொடியூஸ் பண்ண முடியலனா அதுக்கப்புறம் நீங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போய்க்கலாம். நான் தடுக்க மாட்டேன். இந்த உதவியை எனக்கு பண்ணினீங்கன்னா எங்க மாதவன் குடும்பம் உங்களோட இந்த உதவியை என்னைக்கும் மறக்க மாட்டோம் என்றாள் வித்யுக்தா. மாதவன் குடும்பத்தின் செல்வாக்கு என்ன என்று ஆதித்யாவிற்கு தெரியும். அதனால் அவனால் நிச்சயம் அவளது வேண்டுகோளை மறுத்து பேச முடியாது. ஒரு நெளிந்த சிரிப்பை உதிர்த்தவன், மிஸ் மாதவன், இவ்வளவு சொல்லும் போது நான் கண்டிப்பா நீங்க சொன்னதை கன்சிடர் பண்ணி பாக்குறேன் என்றார். அவனின் ஒத்துழைப்பு கிடைத்து விட்டது என்று புரிந்த பின்னர் அவந்திகா மற்றும் ரவி நின்று கொண்டிருக்கும் பக்கம் திரும்பினாள் வித்யுக்தா. ஆனா அது உங்க 2 பேரோட முடிவு பொறுத்துதான் இருக்கு. ஒருவேளை நீங்க 2 பேரும் என்னோட உதவிக்காக என்கிட்ட கெஞ்சினா நான் உங்களுக்கு உதவி பண்றேன் என்றாள் வித்யுக்தா. தேவை கிடையாது. முகத்தில் அடித்தாற்போல் வித்யுக்தாவின் உதவியை மறுத்துவிட்டாள் அவந்திகா. உன்கிட்ட உதவி கேட்கறதுக்காக எல்லாம் எங்களை குறைச்சுக்க முடியாது என்று வேறு சொல்லி வைத்தாள். என்ன சொன்ன?
ஆங்காரமாக கத்தினாள் வித்யுக்தா. ஏதோ பைத்தியத்தை பார்ப்பது போல் அவந்திகாவை பார்த்து வைத்தாள் வித்யுக்தா. எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே இப்படி பேசிருப்பா? அவளது மனது கொதித்தது. எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா நீ என்கிட்ட இப்படி பேசிருப்ப? ஒரே ஒரு வார்த்தை என் வாயில இருந்து வந்தா உன்னோட மொத்த குடும்பமும் பெரிய பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடும். ஆனா நீ இருக்கட்டும், ஃபைன், மேஜர் செங்கப்பா, இந்த மொத்த குடும்பத்தையும் அரெஸ்ட் பண்ணுங்க, இப்பயே கூட்டிட்டு போங்க. இந்த தடவை நீங்க எல்லாரும் என் காலிலேயே விழுந்து கதறினாலும் உங்களை நான் மன்னிக்கவும் போறதில்ல, உங்களுக்கு நான் உதவி செய்யவும் போறதில்ல. உங்க சந்திரன் குடும்பத்துக்கு இதெல்லாம் நல்லா வேணும் தான். இன்னும் மோசமான நிலைமையில தான் உங்க குடும்பம் அழிய போகுது என்று வித்யுக்தா ஆங்காரமாக கத்த, போதும் நிறுத்து என்று கத்தினார் சுலோச்சனா. அவர் எப்பொழுதோ அவரது பொறுமையின் எல்லையை கடந்து விட்டார். வித்யுக்தாவை உறுத்து பார்த்தவர், மிஸ் வித்யுக்தா, அதாவது எங்க சந்திரன் குடும்பம் உங்க குடும்பத்துக்கிட்ட உதவி கேட்டோம், உண்மைதான். ஆனா அதுக்காக நீங்க எங்களை விட ஒசந்தவங்க, நாங்க தாழ்ந்தவங்கன்னு ஆகிறாது. நாங்க உங்களை ரொம்ப மரியாதையா தான் நடத்தணும்னு நினைச்சோம். ஆனா மரியாதை கொடுக்கற அளவுக்கு நீங்க தகுதியானவங்க இல்லைன்னு ரொம்ப தெளிவா எங்களுக்கு காமிச்சிட்டீங்க என்று சுலோவும் பதிலுக்கு எகிற, இதை கேட்டுக்கொண்டிருந்த வித்யுக்தாவிற்கு ரத்த அழுத்தம் எகிரியது. சுலோச்சனா இப்படியெல்லாம் அவளிடம் பேசுவாள் என்று அவள் சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை. இருக்கட்டும், உங்க குடும்பம் அவ்வளோ கிரேட்டா, அப்ப நீங்களே உங்க பிரச்சனைகளை தீர்த்துக்கோங்க. என்கிட்ட உதவி கேட்டு வரணும்னு நினைச்சு கூட பாத்துறாதீங்க என்னைக்கும். நானும் பாக்குறேன் எப்படி சந்திரன் குடும்பம் அழிய போகுதுன்னு. அன்னைக்கு உதவி கேட்டு என்னோட கால்ல வந்து விழுவீங்கல்ல, அன்னைக்கு இருக்கு உங்க எல்லாருக்கும் என்று கோபம் குறையாமல் கத்தினாள் வித்யுக்தா. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு வாரிசா வச்சுக்கிட்டு உங்க மாதவன் குடும்பம் தாம அழிஞ்சு போகணும் என்று நிதானமாக வித்யுக்தாவிடம் சொன்ன ராஜச்சந்திரன், இனி எங்களுக்கு சொல்ல ஒண்ணும் இல்ல. இங்க இருந்து ரவியையும் அவந்திகாவையும் கைது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா என்னையும் கைது செய்யுங்க. எங்க சந்திரன் குடும்பத்து மேல இப்படி ஒரு பழிய போட்டு மிலிட்டரி கோர்ட்டுக்கு இழுக்கிறவன் யாருன்னு எனக்கும் பார்க்கணும் என்று முன் வந்தார் கிருஷ்ணச்சந்திரன். கிருஷ்ணா சொல்றதுதான் சரி, எங்க சந்திரன் குடும்பம் வாழ்ந்தாலும் அழிஞ்சாலும் அது ஒன்னாதான் நடக்கும் என்றபடி முன் வந்தார் ராமச்சந்திரன். இதை பார்த்த வித்யுக்தாவின் முகத்தில் ஒரு ஏளன புன்னகை வந்து ஒட்டி கொண்டது. குடும்பமே முட்டாளாக இருக்கும் போல என்று நினைத்து கொண்டாள். இப்பொழுது ராஜச்சந்திரன் எடுத்திருக்கும் முடிவு மொத்த சந்திரன் குடும்பத்தின் முடிவுக்கும் வழிவகுக்க போகிறது என்றுதான் அவளுக்கு தோன்றியது. மறுபக்கம் ஆதித்யாவிற்கோ சந்தோஷம் தாங்கவில்லை. மொத்த சந்திரன் குடும்பத்தையும் கொண்டு போய் ஜெயிலில் அடைக்க அவன் ஆவலாக இருந்தான். அப்போ மென், இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க, ஆனந்தமாக ஆணையிட்டான் ஆதித்யா. Are you sure about that? திடீரென கேட்டாள் அவந்திகா. விழுக்கென திரும்பி ஒரு வெட்டும் பார்வையை அவந்திகாவிடம் கொடுத்தான் ஆதித்யா. பாரு பொண்ணு, நீ ஆரம்பத்துல இருந்தே என்னோட ஆர்டர்ஸ்ல தலையிட்டு இருக்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். என்ன உயிரோட இருக்க ஆசையா இல்லையா? கொதித்தான் ஆதித்யா. சந்திரன் குடும்ப இடத்துல மிலிட்டரிய கூட்டிட்டு வந்திருக்க நீதான் உயிரோட இருக்க ஆசைப்படலன்னு நல்லா தெரியுது ஆதித்யா என்று நிறுத்திய ரவி ஆதித்யாவின் கண்களை உறுத்து பார்த்தவாறு, ஆதித்யா செங்கப்பா, நான் இதை சொல்ல வேணாம்னு தான் நினைச்சேன். நீ எங்களை ரொம்ப கம்மியா எடை போட்டுட்ட என்றான். அதோட நீ போட்ட திட்டம் எல்லாம் சுத்த வேஸ்ட் என்றாள் அவந்திகா. அவந்திகாவை பார்த்துவிட்டு சிரித்தபடி ஆதித்யாவிடம் திரும்பிய ரவி, எதுக்கு இருந்தாலும் நீ உனக்கு வந்த ரிப்போர்ட்டை ஒரு டைமுக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிட்டு வா ஆதித்யா. அவ்வளவு சீக்கிரம் சந்திரன் குடும்பத்தை அழிக்க முடியும்னு நினைச்சிட்டியா என்ன என்றான் கள்ள சிரிப்போடு. ரவி கூறியதை கேட்டு கண்களை சுருக்கிய ஆதித்யா, நல்லா கண்ணை திறந்து பாரு ரவிச்சந்திரா, உன்னோட சந்திரன் குடும்பம் அழிவு நெருங்கிட்டு இருக்கு என்றான். எங்களுக்கெல்லாம் கண்ணு நல்லா தான் தெரியுது, நீதான் உன்னோட கண் பார்வைய செக் பண்ணணும் ஆதித்யா என்றபடி தனது பையில் இருந்த சில போட்டோக்களை உருவி ஆதித்யாவின் முகத்தில் விட்டெறிந்தான். அவனின் முகத்தில் பட்டு தெரித்த புகைப்படங்கள் மெதுவாக தரையில் வந்து விழுந்தன. கண்களை சுருக்கிக் கொண்டு அந்த புகைப்படங்களை பார்த்தவனின் கண்கள் அதிர்ச்சியால் விரிந்தன. என்ன இதெல்லாம் என்றபடி சில புகைப்படங்களை குனிந்து கையில் எடுத்து பார்த்தார் கிருஷ்ணச்சந்திரன். இது எல்லாம் யாரோ மிலிட்டரி வெப்பன்ஸ சந்திரன் குடும்ப கப்பல்ல வைக்கிற மாதிரி இருக்கே என்று கத்தினார். என்ன நடக்குது? எல்லோரது முகத்திலும் கேள்விக்குறிகள். மற்ற எல்லோருக்கும் என்ன நடக்கிறது என்று புரியாவிட்டாலும் அந்த புகைப்படங்களில் கண்களை பதித்த பொழுதே ஆதித்யாவிற்கு எல்லாம் புரிந்துவிட்டது. அவனது கண்கள் இன்னுமே அவநம்பிக்கையை காட்டிக் கொண்டிருந்தன. இது எப்படி சாத்தியம்? நேற்று இரவு நடந்த ஆபரேஷன் எப்படி இங்கே படமாகி இருக்கிறது என்ற கேள்வி அவன் முன் வந்து நின்றது. எப்படி இதை ரவியும் சந்திரன் குடும்பமும் கண்டுபிடிச்சாங்க? அந்த அளவுக்கா நான் கவனம் இல்லாம இருந்திருக்கேன் என இன்னும் பல கேள்விகள் அவனது மனதில் வருவதும் போவதுமாக இருந்தது.
ஆனால் எவற்றிற்கும் பதில் கிடைத்த பாடுதான் இல்லை. இந்த போட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நேர்ல பார்த்தது போல இருக்கு போல? புருவத்தை உயர்த்தியபடி கேட்டாள் அவந்திகா. புகைப்படங்களில் இருந்து தனது கண்களை உயர்த்தி அவந்திகாவை பார்த்தான் ஆதித்யா. அவந்திகாவின் கண்களில் இருந்த வெறுப்பை இதற்கு முன் எங்கோ பார்த்தது போல் இருந்தது அவனுக்கு. ஆனால் எங்கு என்றுதான் அவனுக்கு சரியாய் ஞாபகம் வரவில்லை. ஆனாலும் அவன் தான் சிறந்த நடிகனாச்சே. இப்ப என்ன சொல்ல வர? இந்த போட்டோஸ்க்கெல்லாம் என்ன அர்த்தம்? உங்க மேல போடப்பட்டிருக்க கிரிமினல் சர்ச் எல்லாம் இந்த போட்டோஸ்னால அழிஞ்சு போயிடும்னு நினைக்கிறியா என்றபடி கேட்டான். கண்டிப்பா இல்ல. இந்த போட்டோஸை மட்டும் வச்சு எங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் சொல்ல வரல. இது கூடவே எங்க கிட்ட வீடியோ ப்ரூஃபும் இருக்கு. உண்மையான குற்றவாளி யாருன்னு அதுல பதிவாகி இருக்கு, அழுத்தமாக சொன்னாள் அவந்திகா. இதை கேட்ட ஆதித்யாவின் கண்கள் சுருங்கின. இதை பார்த்த ரவியின் முகத்தில் சிரிப்பு ஓடி வந்து ஒட்டி கொண்டது. ஆதித்யா செங்கப்பா, துரோகி யாருன்னு கண்டுபிடிச்ச ரிப்போர்ட் எல்லா ஆதாரங்களோடையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சாச்சு. நீ தப்பான இடத்துல வந்து ஓன் டைமோட சேர்த்து எங்க டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. இன்னும் உனக்கு உண்மையான துரோகி யாருன்னு தெரியலனா நான் வேணா சொல்லவா என்றான் ரவி நக்கலாக. சங்கடமாக ரவியை பார்த்து சிரித்த ஆதித்யா, யாரு என்றான். அவனது குரல் ரவிக்கே சரியாக கேட்கவில்லை. மிதுனுக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்க கௌரவ் வாசுதேவன் தான் குற்றவாளி என்றான். இதை கேட்ட ஆதித்யா பேய் அடித்ததை போல் நிற்க, உண்மைய சொல்லணும்னா இது எங்களுக்குமே ஆச்சரியம்தான். ஆனா எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இதுக்கு பின்னாடி இன்னொரு பெரிய கிரிமினல் ஒருத்தன் பதுங்கி இருக்கான். அவன் தான் யாருன்னு இன்னும் எங்களால கண்டுபிடிக்க முடியல என்று தாடியை தடவினான் ரவி. இதை கேட்ட ஆதித்யாவின் முகத்தில் ஈயாடவில்லை. ஒழுங்கா எல்லாரும் உண்மையை ஒத்துக்கோங்க, இல்லனா பொய்யான ஆதாரத்தை காண்பிச்சு தப்பிக்க பாக்குறீங்கன்னு உங்க மேல கேஸ் போட்டுடுவேன் என்றான் தனது மொத்த திட்டமும் சொதப்பி போய்விட்ட கோபத்தில். இங்க இருக்க நம்ம சில பேருக்கு நாங்க கொடுத்தது உண்மையான ஆதாரமா இல்ல பொய்யான ஆதாரமானு நல்லாவே தெரியும். அதே நேரத்துல நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா, ஆதித்யா, இதுக்கு முன்னாடி எங்க குடும்பத்தை பகைச்சுக்கிட்டவங்க யாருக்கும் நல்ல சாவு கிடைச்சதா நான் இதுவரையும் பார்க்கல என்றான் ரவிச்சந்திரன். அவனை முறைத்து பார்த்த ஆதித்யா, இது நீ என்னைய மீன் பண்ணி சொல்றியா என்று கேட்டான். அது உன்னோட விருப்பம் ஆதித்யா, இது உனக்கு சொன்னதா நீ எடுத்துக்கிட்டாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல என்றபடி அலட்சியமாக தனது தோளை குலுக்கினான் ரவிச்சந்திரன். ஆதித்யாவின் மூச்சு கோபத்தில் வேகம் எடுத்தது. எது எப்படியோ, நீ உண்மை என்னன்னு தெரியாம எங்க குடும்ப இடத்துக்குள்ள வந்து எங்களையே அரெஸ்ட் பண்ணுவேன்னு பேசிட்டு இருக்க. இதனால சொசைட்டில எங்க குடும்பத்து பேர் எவ்வளவு கெட்டு போயிருக்கு தெரியுமா? அதனால சீக்கிரமாவே இதுக்கு நாங்க சட்டப்படி பேசி காம்பன்சேஷன் வாங்குவோம். அரசின் அறிவிப்பு போல் அறிவித்தான் ரவிச்சந்திரன். அவனின் ஆளுமை உண்மையிலுமே அரசர்களை தான் ஞாபகப்படுத்தியது. ஆனால் ஆதித்யாவோ ரவியின் எந்த எச்சரிக்கைகளுக்கும் அலட்டிக் கொள்வதாய் இல்லை. மெலிதாக சிரித்தவன், ஃபைன், இன்னைக்கு நீ ஜெயிச்சிருக்கலாம், ஆனா வருங்காலத்துல உனக்கு தயவு தாட்சண்யம் பார்க்காம அடிப்பேன் ரவிச்சந்திரா உருமினான் ஆதித்யா. ஓ, அப்போ இன்னைக்கு நீ ரொம்ப தயவு தாட்சண்யத்தோட நடந்துகிட்டதான் நினைப்போ? உதட்டுக்குள் சிரித்தான் ரவிச்சந்திரன். எது எப்படியோ வந்த வேலை முடிஞ்சுச்சுல்ல, இப்போ உன்னோட ஆளுங்களை கூட்டிட்டு எங்க வீட்டை விட்டு கிளம்பு நெத்தி அடியாய் சொன்னான் ரவிச்சந்திரன். ஆதித்யாவின் கண்கள் வேட்டை நாயின் கண்களாய் மின்னின. ஆனால் இனியும் அவனுக்கு வேலை இல்லாததை புரிந்து கொண்டவன், போலாம் என்ற உருமலோடு வெளியேறினான் ஆதித்யா செங்கப்பா. அவனது கனல் கக்கும் முகத்தை யாரும் பார்க்க அவன் அனுமதிக்கவில்லை. இப்படி ஒரு அவமானத்தை அவன் எதிர்பார்த்திருக்கவும் இல்லை. ஆதித்யாவின் மனதை மிகவும் ஆட்டி படைத்த விஷயம் அவனது திட்டம் தோற்று போனதுதான். ஆனால் அதையெல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று யோசித்தவன் காவல் நிலையத்திற்கு விரைந்தான். ரவி சொன்னது போல் உண்மையாலுமே கௌரவை போலீஸ் ஆதாரங்கள் கிடைத்த பேரில் கைது ஏதும் செய்து விட்டார்களா என்று அவனுக்கு தெரிய வேண்டியிருந்தது. இங்கு சந்திரன் குடும்பத்திலோ ஆதித்யா சென்றதோடு அவனோடு சேர்ந்து அங்கு பரவி இருந்த எதிர்மறை ஆற்றலும் நடையை கட்டிவிட்டது. ரவி, உண்மையாலுமே நம்ம குடும்பத்து மேல சூட்டப்பட்டிருந்த பழியெல்லாம் போயிடுச்சா? ஆர்வமாக கேட்டார் சுலோ. மற்றவர்களும் அவனை ஆர்வமாக பார்க்க, உண்மைதாமா, என் பேர்ல இருந்த பழி மட்டும் இல்ல, மிதுன் மேல இருந்த பழியும் போயிடுச்சு என்றான் சிரிப்போடு. உண்மையாவா? ஆனா எப்படி ரவி? எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? எப்படி இதெல்லாம் நீ நடத்தி காட்டுன? சந்தோஷத்தில் குதித்தார் கிருஷ்ணச்சந்திரன். ஐயோ சித்தப்பா, எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன், வாங்க முதல்ல வந்து உட்காருங்க, எல்லாரும் வாங்க என்றபடி அவன் எல்லோரையும் அழைத்து செல்ல அவந்திகா மட்டும் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். அவளது பார்வை இன்னும் வாசல் அருகே நின்று கொண்டிருந்த வித்யுக்தா மீது இருந்தது.
நீங்க இந்த தடவை ஏதோ அதிர்ஷ்டவசத்தால ஜெயிச்சிருக்கலாம், ஆனா இதுவே எல்லா தடவையும் நடக்கும்னு நினைக்காதீங்க, கோபமாக சொன்னாள் வித்யுக்தா. மென்மையாக சிரித்தாள் அவந்திகா. நான் என்னோட சுண்டு விரல கூட அசைக்க அவசியம் இல்ல. உங்க சந்திரன் குடும்பம் உங்க திமிராலையும் முட்டாள்தனத்தாலையுமே தானா அழிஞ்சு போயிடுவீங்க. வேணும்னா பாரு, சவால் விட்டாள் வித்யுக்தா. ஆனா எனக்கு புத்தி மழுங்கி பெனாத்திட்டு இருக்க ஒரு லூசு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுதே என்றாள் அவந்திகா நமட்டு சிரிப்புடன். இதை கேட்ட வித்யுக்தாவின் முகம் அவமானத்தில் பற்றி எரிந்தது. ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டே இப்படி பேசுவ என்று அவந்திகாவை பார்த்து கடித்து குதறுவது போல் கேட்டவளால் அவந்திகா சொன்னதை இன்னுமே ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. இப்படி ஒரு அவமானத்தை அவள் இதுவரை சந்தித்ததே இல்லை. என்ன பகைச்சுக்கிட்டதுக்கு நீங்க எல்லாரும் கண்டிப்பா அனுபவிப்பீங்க என்று சொல்லிவிட்டு திரும்பியும் பாராமல் கிளம்பி சென்று விட்டாள் வித்யுக்தா. போகும் அவளையே வெறித்து கொண்டிருந்தாள் அவந்திகா. இவள் அருகில் வந்த ரவி போகும் வித்யுக்தாவை பார்த்துவிட்டு இவளிடம் திரும்பி அவ உன்கிட்ட என்ன சொன்னா என்று கேட்டான். வழக்கம் போலதான் என்று சொல்லிவிட்டு உதட்டை சுளித்தாள் அவந்திகா. எதையும் சமாளிக்கும் திறன் உள்ளவள் அவனது அவந்திகா என்பதை உணர்ந்து இருந்தவன் அவளது கையை பிடித்து இழுத்தபடி, வா, நம்ம குடும்பம் நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்காக வெயிட் பண்றாங்க என்றபடி ஏதோ சொல்ல வந்தவளை கூட சொல்ல விடாமல் இழுத்து கொண்டு சென்றான். நீங்களே சொல்லிக் கொள்ளுங்க என்ற மனநிலையில் தான் இருந்தாள் அவந்திகா. ஆனால் ரவி வேறு மனநிலையில் இருந்திருக்கிறானே, என்ன செய்ய? ரவியின் குடும்பத்தினர் அனைவரும் ஒரு அறையில் கூடியிருந்தனர். அந்த அறைக்குள் அவளை இழுத்து கொண்டு வந்து நிறுத்தியவன், எல்லா கிரெடிட்டும் அவந்திகாவை தான் சேரும் என்றான் மின்னகையை பூத்தபடி. இதை கேட்ட எல்லோரது முகத்திலும் அதிர்ச்சி. அவந்திகா என்ன செஞ்சா? இவ இப்பதான கோமால இருந்து எழுந்தா? இன்னும் அதிர்ச்சியில் இருந்து மீளாமல் கேட்டார் சுலோச்சனா. இப்பொழுதுதான் குணமாகிக் கொண்டிருக்கும் ஒரு நோயாளி தான் தங்கள் குடும்பத்தையே இத்தனை பெரிய இக்கட்டில் இருந்து காப்பாற்றி இருக்கிறாள் என்று அவரால் இன்னுமே நம்ப முடியவில்லை. அவந்திகா தான் நம்ம எதிரி திருடிட்டு போன எல்லா வெப்பன்ஸையும் நம்ம கப்பல்ல வைப்பான்னு எனக்கு ஐடியா கொடுத்தா. நாங்க 2 பேரும் நேத்து கப்பல் இருக்கிற இடத்துக்கு போனோம். அங்க நடந்த திருட்டுத்தனம் எல்லாத்தையும் எங்க கண்ணாலேயே பார்த்தோம். நம்ம எதிரி வீடியோவை மாத்தி வச்சப்போ அவந்திகா தான் அதுல ஓவர் ரைட் பண்ணி அங்க நடந்த எல்லாத்தையும் வீடியோவா ஷூட் பண்ணா. சிறிது நேர உரையாடலுக்கு பிறகு தூங்க சென்றாள். அவளுக்கு நேற்று இரவு முழுவதும் தூங்காமல் இருந்தது மிகவும் சோர்வாக இருந்தது. மறுபக்கம் ஆதித்யாவிற்கு அன்று இரவு சிவராத்திரியாகி போனது. சந்திரன் குடும்பத்தின் மேல் இருந்த மொத்த சந்தேகங்களும் நீக்கப்பட்டு விட்டதாக அவனுக்கு தகவல் வந்திருந்தது. ரவி அவனது திட்டம் என்ன என்று முன்னரே கண்டுபிடித்தது மட்டும் அல்லாமல் கௌரவையும் சேர்த்து பிடிப்பான் என்று அவன் நினைத்து கூட பார்த்திருக்கவில்லை. என்னதான் கௌரவ் ஆதித்யாவை காட்டி கொடுத்து விட மாட்டான் என்பது நன்றாக தெரிந்த விஷயமாக இருந்தாலும் அவனது திட்டம் மொத்தமும் பாழாய் போனது என்னவோ உண்மைதான். ஒரே ஒரு திட்டத்தில் மொத்த சந்திரன் குடும்பத்தையும் மண்ணுக்குள் தள்ள அவன் திட்டம் தீட்டி இருந்தால் அது மொத்தமும் இப்படி விழலுக்கு இறைத்த நீராய் போய்விட்டதே. இப்பொழுது தனது திட்டம் என்ன மாதிரி இருக்கின்றது என்பதை அறிந்து கொண்டு அந்த சந்திரன் குடும்பமும் இன்னும் எச்சரிக்கையாகி விடுவார்கள் தானே. அவனுக்குள் இருந்த வன்மம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்து இருந்தது. வீட்டிற்கு வரும் வரை அடக்கி வைத்திருந்தவன் வீட்டிற்கு வந்தவுடன் எரிமலையாய் வெடித்தான். ஆதித்யாவின் கோபத்திற்கு வீட்டில் இருந்த பொருட்கள் எல்லாம் பலியாகி கொண்டிருந்தது. அப்பொழுது அவனை நோக்கி ஓடி வந்த ஒரு பணியாளன் சிறிது தயக்கத்தோடு, யங் மாஸ்டர், உங்களை பார்க்க வித்யுக்தா மாதவன் ஒருத்தவங்க வந்திருக்காங்க என்று பயந்து கொண்டே கூற, வித்யுக்தா மாதவனா? முகத்தை சுருக்கி கொண்டு கேட்டான் ஆதித்யா. ஆமா யங் மாஸ்டர் என்றான் அவன். இந்த இடத்தை கிளீன் பண்ணிட்டு அவங்கள உள்ள அனுப்பு என்றான் பணியாளிடம். சில நிமிடங்களில் அந்த இடம் சுத்தமாகிவிட வித்யுக்தா உள்ளே அழைக்கப்பட்டாள். அவளை நோக்கி சிரித்த முகத்துடன் அடிகளை எடுத்து வைத்த ஆதித்யா, மிஸ் மாதவன், வெல்கம். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். இப்படி திடுதிப்புன்னு வந்திருக்கீங்க. முன்னாடியே சொல்லியிருந்தா நான் கார் அனுப்பி வச்சிருப்பேன்ல என்றான் முகம் நிரம்பிய சிரிப்போடு. இந்த பணிவு மீண்டும் வித்யுக்தாவின் ஈகோவை எகிர செய்ய அவளது முகத்தில் ஒரு மிதப்பு படர்ந்தது. மேஜர் ஆதித்யா, நீங்க இந்த சின்ன வயசுலயே இவ்ளோ பெரிய இடத்துல இருக்கிறவரு. அப்படிப்பட்ட நீங்க என்ன மாதிரி முன்பெண் தெரியாத ஒரு ஆளுக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படணும் என்று சிரிப்போடு கூறினாள் வித்யுக்தா. இது கடமை பேச்சு என்று புரிந்து கொண்ட ஆதித்யா தானும் அதையே தொடர்ந்தான். இக்காலத்தில் போலிக்கு தானே மதிப்பு ஜாஸ்தியாக இருக்கின்றது. உங்கள மாதிரி ஒரு பொண்ணு இப்படி அடக்கமா பேசுறதுதான் ஆச்சரியப்படுத்துது மிஸ் மாதவன். உங்கள மாதிரி ஆளுங்களை இந்த ஆதித்யா எப்பயுமே தலைமையில வச்சு தாங்க கூட யோசிக்க மாட்டேன் என்று அவன் கூறிவிட, அவ்வளவுதான்
வித்யுக்தா வானில் பறந்து கொண்டிருந்தாள். அச்சோ மேஜர் செங்கப்பா, யூ ஆர் டூ கைண்ட் என்று அவள் நெளிய, உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா என்ன நீங்க ஆதித்யானே கூப்பிடுங்க, மேஜர்னு கூப்பிடுறது ரொம்ப அநியாயமா இருக்கு. தனது பங்கிற்கு போட்டு வைத்தான் அவன். ஓ ஓகே ஆதித்யா என்று இதமாக சிரித்தாள் அவள். சரி வாங்க, வந்து சோஃபால உக்காந்துட்டே பேசுங்க என்றபடி அவன் சென்று அமர அவனுக்கு அருகிலேயே வந்து அமர்ந்து கொண்டாள் வித்யுக்தா. அவனை நேராக பார்த்தவள், ஆதித்யா, நான் என்ன கேள்விப்பட்டேன்னா சந்திரன் குடும்பம் எல்லா சந்தேகத்துல இருந்தும் வெளியே வந்துட்டாங்களாமே, அதோட அந்த மிலிட்டரி வெப்பன்ஸ திருடினவனையும் கண்டுபிடிச்சிட்டாங்களாமே என்று அவள் விழி விரிக்க அவளை கூர்ந்து பார்த்தவன், மிஸ் மாதவன், நீங்க இவ்ளோ சீக்கிரமா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்களே, யூ ஆர் சச் an impressive woman என்றவன் அந்த சந்திரன் குடும்பம் உண்மையாலுமே ரொம்ப லக்கி தான் என்றான். அதோடு நிற்காமல், இதுல எல்லா கிரெடிட்டும் கண்டிப்பா உங்க மாதவன் குடும்பத்துக்கு தான் போகும் இல்லையா, இவ்வளவு கஷ்டமான கேஸ இவ்வளவு சீக்கிரமா முடிச்சு கொடுத்துட்டீங்க, யூ ஆர் இன்கிரெடிபிள் என்றான் சிரித்து கொண்டே. அவனுக்கு தெரிய வேண்டி இருந்தது மாதவன் குடும்பம் சந்திரன் குடும்பத்தின் எதிரியா இல்லை நட்பா என்று. ஆதித்யா கூறியதை கேட்ட வித்யுக்தாவின் முகத்தில் இருந்த சிரிப்பு மங்கிவிட்டது. இல்ல ஆதித்யா, இதுக்கும் எங்க மாதவன் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆக்சுவலா அந்த சந்திரன் குடும்பம் இந்த கேஸ் சம்பந்தமா எங்க குடும்பத்துக்கிட்ட உதவி கேட்டதெல்லாம் உண்மைதான். ஆனா நீங்களே பாத்தீங்களே, அவங்க எல்லாரும் காலையில என்னை எவ்வளவு அவமானப்படுத்தினாங்கன்னு என்றால் முகத்தை சுருக்கி கொண்டு. உடனே தனது முகத்தையும் சீரியஸாக வைத்துக் கொண்ட ஆதித்யா, நானும் பார்த்தேன் மிஸ் மாதவன், அவங்க எல்லையை மீறி நடந்துக்கிட்டாங்க. நீங்க யாரு? மாதவன் குடும்பத்தோட வாரிசு. உங்களையே எப்படி அவங்க அப்படி நடத்தலாம்? ஒருவேளை ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் என்று அவன் தாடியை தடவ, இல்ல ஆதித்யா, இதுல எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குமே இல்ல. நல்லாவே தெரிஞ்சது அவங்க எவ்வளோ அராஜகமா நடந்துக்கிட்டாங்கன்னு. என்கிட்டயே உதவி கேட்டுட்டு அவங்க எவ்வளோ நன்றி கெட்ட ஜென்மங்களா நடந்துக்கிட்டாங்கன்னு பாத்தீங்கல்ல, கொதித்தாள் வித்யுக்தா. ஆதித்யாவிற்கும் வித்யுக்தாவிற்கும் சந்திரன் குடும்பத்தின் மேல் கோபம் இருப்பது புரிந்துவிட்டது. ஆனாலும் எச்சரிக்கையாக, அப்படின்னா உங்களுக்கும் சந்திரன் குடும்பத்து மேல மனத்தாங்கல் இருக்கா என்ன என்று கேட்டான். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா உங்களுக்கும் அவங்க குடும்பத்து மேல மனத்தாங்கல் இருக்கா என்ன என்று கேட்டாள் வித்யுக்தா. அந்த அளவுக்குலாம் எனக்கு கட்ஸ் இல்ல மிஸ் மாதவன். ஆனா மத்தவங்களால கொடுமைப்படுத்தப்படுறது உண்மையாலுமே தாங்கிக்க முடியாத வேதனை. அதோட எங்க செங்கப்பா குடும்பமும் அவங்க கூட எதிர்த்து போட்டி போடுற அளவுக்கு பவர்ஃபுல்லானது கிடையாது. நாங்க என்னதான் பண்றது சொல்லுங்க? ஆற்றாமையாக கேட்பது போல் கேட்டான் ஆதித்யா. இது வித்யுக்தாவிற்கும் தெரிந்ததுதான். செங்கப்பா குடும்பத்திற்கும் சந்திரன் குடும்பத்திற்கும் நடக்கும் பனி போர் அவளது காதிற்கு வந்திருந்தது. நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க ஆதித்யா? என்ன கேட்டா மிதுனை விட பிளையிங் டிராகன் யூனிட்க்கு லீடரா இருக்க நீங்க தான் தகுதியான ஆளுன்னு சொல்லுவேன். ஆனா மிதுனை போய் எதுக்கு அந்த பதவிக்கு செலக்ட் பண்ணி இருக்காங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல என்று உதட்டை புதுக்கினாள் வித்யுக்தா. அது மேலதிகாரி எடுக்கிற முடிவு, நாங்க அதை கேள்வி கேட்க முடியாது. மெலிதான சிரிப்போடு சொன்னவன், ஆனா நீங்க நான் தான் அந்த போஸ்டுக்கு தகுதியானவன்னு நினைச்சதுல ரொம்ப சந்தோஷம் மிஸ் மாதவன். அவனது விரக்தியான சிரிப்பிலேயே அவன் சொல்லாத வார்த்தைகளும் புரிந்தது வித்யுக்தாவிற்கு. அவனுக்கு அந்த பதவியை சந்திரன் குடும்பத்திற்கு கொடுப்பதில் விருப்பம் இல்லை என்பது புரிய, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆதித்யா. என்ன கேட்டீங்கன்னா, நீங்க எந்த நேரத்திலயும் மனச தளர விட்டுற கூடாது. அதோட இஃப் யூ டோன்ட் மைண்ட், எங்களால உங்களுக்கு உதவி பண்ண முடியும் என்றாள் வித்யுக்தா. என்ன உதவி என்று கேட்ட ஆதித்யாவின் கண்கள் மின்னின. உங்களுக்கு தெரியும்ல, எங்க மாதவன் குடும்பத்துக்கு இந்தியால மதிப்பு ஜாஸ்தி. அதனால அந்த செல்வாக்க வச்சு எங்களால உங்களுக்கு உதவி பண்ண முடியும் என்று அவள் கூற, இப்பொழுது ஆதித்யாவின் முகத்தில் தீவிரம் வந்திருந்தது. மிஸ் மாதவன், உண்மையாலுமே தான் சொல்றீங்களா என்று அவன் கண்கள் மின்ன கேட்க, அவளும் ஆமாம் என்பது போல் தலை அசைத்தாள். அதை பார்த்தவன், மிஸ் மாதவன், நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறேன், நீங்க மட்டும் இந்த விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் காலம் முழுக்க இதுக்கு உங்களுக்கு கடமைப்பட்டிருப்பேன். எப்படியோ இறுதியாக வித்யுக்தா எதிர்பார்த்து கொண்டிருந்த வார்த்தை ஆதித்யாவின் வாயில் இருந்து வந்து விழுந்துவிட்டு இருந்தது. ஆனா அதுக்கு முன்னாடி, நீங்க சந்திரன் குடும்பத்தை அழிக்க எனக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு உங்களுக்கு உங்க மனசுல விரோதம் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் என்று அவள் ஒரு பூடக சிரிப்போடு சொல்ல, இன்னும் உங்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரியல மிஸ் மாதவன். என்னோட ரொம்ப கால ஆசையே அந்த சந்திரன் குடும்பத்து ஆட்களோட பொணத்து மேல நடந்து போய் அரியணை ஏறுறதுதான் என்று அவன் சிரித்து கொண்டே கூற, வித்யுக்தாவின் கண்கள் மின்னின. போதும் போதும், இதுவே எனக்கு போதும்.
அப்போ நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் ஆதித்யா என்று அவள் சொல்ல, இன்னும் நான் உங்களோட உதவிக்கு பதிலா என்ன பண்ணணும்னு சொல்லவே இல்லையே மிஸ் மாதவன் என்று கேட்டான் ஆதித்யா. நம்ம டீல் என்னன்னா, எனக்கு வேணும்ன்றத அடைய நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணா, உங்களுக்கு வேணும்ன்றத அடைய நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் மென்மையாக சிரித்தாள். சரி, உங்களுக்கு என்னதான் வேணும் என்று கேட்டான் ஆதித்யா. சந்திரன் குடும்பத்துக்கு சொந்தமானது எல்லாமே, முகம் விசிக்க சொன்னாள் வித்யுக்தா. இதை கேட்ட ஆதித்யா தான் கரண்ட் வயரில் கை வைத்தவன் போல் அதிர்ந்தான். சந்திரன் குடும்பத்தின் மொத்த சொத்தையும் சேர்த்து ஒரு குட்டி நாடியை விலைக்கு வாங்கிவிடலாம். இந்தியாவின் வணிகத்திலும் பணப்புழக்கத்திலும் 70% பணம் சந்திரன் குடும்பத்துடையதுதான். இவன் ஆசைப்பட்ட அளவே குறைந்தபட்சம் அரசியலிலும் இராணுவத்திலும் சந்திரன் குடும்பத்தின் இடத்தை தனதாக்க வேண்டும் என்பதைதான். ஆனால் இதற்கே அவன் தலையால் தண்ணி குடித்துக் கொண்டிருக்கிறான். இவள் என்ன மொத்தமும் வேண்டும் என்கிறாள் என்று நினைத்தபடி, மிஸ் மாதவன், சந்திரன் குடும்பத்தோட மொத்த சொத்தையும் அடையிறது எல்லாம் அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல, பொறுமையாக எடுத்துரைத்தான். தெரியும். அவள் பெரிதாக அலட்டிக் கொள்வதாய் இல்லை. ஆக்சுவலா என்னோட ஒரிஜினல் பிளான் இதுவா இல்ல ஃபர்ஸ்ட். ஆனா அவங்க இன்னைக்கு என்ன அவமானப்படுத்தின பின்னாடி என்னால இது சும்மா விட முடியாது. அவங்க எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சாதான் என்னால நைட்டு நிம்மதியா தூங்க கூட முடியும். நீங்க இதுக்கு ஒத்துக்க மாட்டீங்களா ஆதித்யா என்று கேட்டாள் வித்யுக்தா. பெரிதாக சிரித்தவன், அப்கோர்ஸ் நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் மிஸ் மாதவன். ஆனா இப்போ நான் இருக்கிற பொசிஷன் அந்த அளவுக்கு பெரியது இல்ல என்று அவன் இழுக்க, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இப்போ உங்களோட ஒரே நோக்கம் சந்திரன் குடும்பத்தோட அரசியல் பலத்தை அவங்க கையில இருந்து புடுங்கிறது மட்டுமா தான் இருக்கணும். இது மட்டும் பண்ணிருங்க, மத்த எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். வித்யுக்தா கொடுத்திருக்கும் இத்தகைய லட்டு போன்ற வாய்ப்பை நிச்சயம் தவறு விட்டுவிடக் கூடாது என்பதில் முனைப்பாக இருந்தான் ஆதித்யா. அப்போ சரி மிஸ் மாதவன், நீங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒத்துக்கிறேன். இனி இந்த விஷயத்துல நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் என்று இருவரும் கை குலுக்கி கொண்டார்கள். வித்யுக்தாவின் கண்களில் வஞ்சம் மின்னியது. ரவிச்சந்திரன், நான் கொடுத்த வாய்ப்பை நீ நிராகரிச்ச. அதனால இப்போ நான் உன்னோட குடும்பத்தை நசுக்கி தூக்கி எரிஞ்ச பின்னாடி அந்த பழிய நீ என் மேல போடக்கூடாது. இங்கு அவந்திகா நன்றாக தூங்கி எழுந்த பொழுது இரவாகி இருந்தது. அவள் அவளது அறையை விட்டு கீழே வந்த பொழுது எல்லோரும் அங்கு கூடியிருந்தனர். அருணும் வீட்டிற்கு வந்திருக்க அமர் பிரஜித்தும் பார்கவியும் கூட அங்கே இருந்தார்கள். அவளது சித்தப்பா அன்று இரவு உணவிற்கு தடபுடல் பண்ணி இருந்தார். அவந்திகா இறங்கி வருவதை பார்த்துவிட்ட அருண் எடுத்து வைத்துக் கொண்டிருந்த தட்டை அங்கேயே வைத்துவிட்டு ஓடி வந்து அவந்திகாவை கட்டி கொண்டான். அக்கா, நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா என்றபடி அவன் அவந்திகாவை தூக்கி சுத்த, ஐயோ அருண், கீழே இறக்கி விடு என்று கத்தினாள் அவந்திகா. அவளை கீழே இறக்கி விட்டவனின் கண்களில் கண்ணீர். அக்கா, இப்ப எப்படி இருக்கீங்க? இப்போ உடம்புக்கு பரவாயில்லையா என்று அவன் கேட்க, நான் இப்ப ரொம்ப நல்லா இருக்கேன்டா என்றாள் அவள். அக்கா, இதெல்லாம் கனவு மாதிரி இருக்குக்கா, உண்மையாலுமே நீங்க வந்துட்டீங்களா என்றவனின் தொண்டை பேச முடியாமல் அழுகையில் அடைத்தது. இதை கண்டு கொண்டவள், அருண், என்ன இது சின்ன குழந்தையாட்டம் என்று அதட்ட, இல்லக்கா, உங்களுக்கு தெரியாது, நீங்க அன்கான்சியஸா இருந்தப்போ நான் எவ்வளவு கவலைப்பட்டேன்னு. அதுவும் நீங்க எழுந்த பிறகும் நீங்க வேற யாரோ மாதிரி நடந்துகிட்டீங்க. ஆனா இப்போ என்னோட அக்கா மறுபடியும் முழுசா எனக்கு திரும்பி கிடைச்சிட்டாங்க என்று அவன் கரைய பார்த்து கொண்டிருந்த இவளுக்குமே அழுகை கண்ணை முட்டியது. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப கவலைப்பட வச்சிட்டேன்ல, இனிமே இப்படி நடக்காது, ஓகேவா என்று அவள் சொல்ல, ஆமாங்கா, நீங்க வேணும்னா பாருங்க, இன்னும் 100 வருஷம் ஆனாலும் நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்க என்றான் அருண். அவந்திகா, உன்னை இத்தனை நாள் கழிச்சு நேர்ல பாக்குறது ரொம்ப சந்தோஷம் என்றபடி வந்தான் அமர். அருண் மட்டுமல்ல, அவந்திகாவின் நிலையை பார்த்த அமருமே மிகுந்த கவலையில் இருந்தான். இன்று அவந்திகா மீண்டும் வீட்டிற்கு திரும்பி வந்து விட்டாள் என்று அருண் சொன்னதும் பார்கவியை கூட்டிக் கொண்டு கிளம்பி இங்கே வந்து விட்டான் அமர். இப்ப கொஞ்ச நாளா உனக்குதான் கம்பெனி சம்பந்தமான பிரஷர் அதிகமா இருந்திருக்கும்ல, தேங்க்யூ ஃபார் தட் என்றாள் அவந்திகா மென்மையாக சிரித்தபடி. அக்கா, உண்மையாலுமே அமர் அண்ணா கம்பெனிய ரொம்ப நல்லா மேனேஜ் பண்றாரு, நம்மளுக்கு நிறைய ப்ராஃபிட் வந்திருக்குன்னா பாத்துக்கோங்களேன் என்றான் அருண் சந்தோஷமாக. இது என்னோட கடமை, அதுதான் நான் செஞ்சேன். அதனால அவந்திகா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் கம்பெனிய மொத்தமா மேனேஜ் பண்ணிக்கிறேன் என்றான் அமர்.
அவனை பொறுத்தவரை இன்று அவன் இருக்கும் நிலை அவந்திகா கொடுத்ததுதான். அதற்கு அவன் காலம் முழுவதும் நன்றி கடன் பட்டிருக்கிறான். ஆனால் அவந்திகாவிற்கோ அவள் செய்தது எல்லாம் ஒன்றுமே இல்லை. அவள் என்ன அவனது உதவியை நாடினாள், அதை அவன் செய்து கொடுத்து விட்டான். அதற்கு இவள் பிரதிபலனும் செய்து விட்டாள். ஆனால் அதோடு நிற்காமல் அவன் இத்தகைய நேர்மையை அவளுக்கு பரிசாக தந்ததில் அவள் அகமகிழ்ந்து போனாள். மிஸ் நாதன், தேங்க்யூ சோ மச் என்றபடி பார்கவி நடந்து வந்தாள். அவளது கண்களில் இப்பொழுது தெளிவு இருந்தது. இதை பார்த்த அவந்திகாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. இவளுக்கு மென்டல் ப்ராப்ளம் இருந்துச்சுல, இப்ப பார்க்க ரொம்ப நார்மலா தெரியுறா என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்க, அவந்திகா, பார்கவிக்கு இப்போ முன்னாடிக்கு ரொம்ப தேறிட்டா. இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்கா. ஆனா நம்மளோட எல்லாம் சகஜமா பேசுற அளவுக்கு வந்துட்டா இப்போ. நீ மட்டும் இல்லனா நாங்க 2 பேரும் என்ன ஆகியிருப்போம்னு தெரியல. நாங்க உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் அவந்திகா என்று அமர் சொல்ல, தேங்க்யூ சோ மச் என்றபடி அவந்திகாவின் கைகளை பிடித்து கொண்டாள் பார்கவி. நன்றியை தவிர வேறு என்ன சொல்வதென்று அவளுக்கு தெரியவில்லை. அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது.